திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோடை வாசஸ்தலமான ஏலகிரியில் மீண்டும் கோடை விழா நடத்தப்பட வேண்டும் என்று உள்ளூர் வாசிகள் வலியுறுத்தி வருகின்றனர். அழகிய 14 கொண்டை ஊசி வளைவுகளைக் கொண்ட மலைப்பாதை, படகு இல்லம், இயற்கை பூங்கா, பிரசித்தி பெற்ற முருகன் கோவில், யாத்ரி நிவாஸ் எனப்படும் அரசு தங்கும் விடுதி என பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த பகுதி ஏலகிரி. கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போல ஒவ்வொரு ஆண்டும் மே மாத இறுதியில் இங்கு கோடை விழா சிறப்பாக நடைபெற்று வந்தது. சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரித்து உள்ளூர் மக்களின் பொருளாதாரத்தை பெருக்கும் நோக்கில் கோடை விழா நடத்தப்பட்டது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள், மலர் கண்காட்சி, செல்லப்பிராணிகள் கண்காட்சி என பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெறும். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து திருப்பத்தூர் தனியாக பிரிக்கப்பட்ட பின்னர் 2019ஆம் ஆண்டு முதல் கோடை விழா நடைபெறவில்லை. கடந்த 6 ஆண்டுகளாக கொரோனா உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கோடை விழா நடைபெறாததால் சுற்றுலா பயணிகளின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. 40 வருஷமா கோடை விழா நடந்துனுக்கு. இப்போ ஒரு 6 வருஷமா ஜனங்க வரத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. அதுக்கு மேலே கோடை விழா நடந்துச்சுனாக்கா சேமாக கூட்டம், நல்ல வருமானம், ஜனத்துங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுமாரி நிறைய பஸ்ஸும் வரும். பஸ்ஸில் நல்லா கூட்டம் வரும், சுற்றி நல்லா ரவுண்ட் அடிப்பாங்க. போட்டிங்கு, நேச்சர் பார்க்கு, பண்டோரா பார்க்கு, செல்ஃபி பாண்டா, போட்ஸ் பார்க், நிறைய பார்க் நிறைய இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஜனங்க வராங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. வருஷம் கோடை விழா நடக்கும். ஆனால் இப்போ ஒரு 6 வருஷமும் நடக்கலை சார். எங்களுக்கும் வருமானம் கம்மி. ஊர் மக்கள் மொத்த பேரும் எதிர்பார்க்குறோம். பிள்ளைங்க மெயினாக ஸ்கூல் பிள்ளைங்க பெங்களூரு, சென்னை இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க சார். இந்த கோடை விழா நடக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், கண்காட்சிங்க இந்த இதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பண்ணுற மாதிரி வேற எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. ஏலகிரியில் அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் யாரும் ஆய்வு மேற்கொள்ளாததால் இயற்கை பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் பராமரிப்பின்றி காணப்படுகின்றன. சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்துள்ளதால் இப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் பொருட்கள் விற்பனை மிகவும் குறைந்துள்ளதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் இந்த ஆண்டாவது ஏலகிரி மலையில் கோடை விழா கொண்டாடப்படுமா என மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் அப்பகுதி மக்கள். பொதுமக்களின் மனமகிழ்ச்சியை கருத்தில் கொண்டு சுற்றுலாவை வளர்க்கும் விதமாக இந்த ஆண்டு மாவட்ட நிர்வாகம் கோடை விழாவை கொண்டாடும் என எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் விக்டர் சுரேஷ்.